ஒரிசால ஒற்றுமையா குரல் கொடுத்தாங்க, மெடல்ல திருப்பி கொடுத்துட்டாங்க. உச்சக்கட்ட என்ன தெரியுமா? நான் இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது ஒலிம்பிக்ஸ்ல இருந்து ஜெண்டர் டெஸ்ட் நீக்கிட்டான். மொதல் ஆப்ஷன் வயலன்ஸ், கத்தி எடுத்து போய் யாராவது குத்தலாம், துப்பாக்கி தூக்கிட்டு போல, ஒரு போராளியா மாறலாம். 36 லட்சம் ஆண்டுகளாக மனிதன் மட்டும் தப்பி பிழைத்து வளர்ந்துகிட்டே இருக்கான் தெரியுமா? சி ஜோசப் விஜய் என்னும் நான் என்ற மாண்புமிகு முதலமைச்சரனுடைய பதவியேற்பு விழால நான் அமைச்சரா வந்தேன். அப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரிதான் நெக்ஸ்ட் டே இங்க வர்றாங்க, மேல தாளம் கொண்டாட்டம். நம்ம மீடியா சொல்ல விடுமா? கொஞ்சம் தான் சாப்பிடணும், அது கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். வா இரு வயிறு. இந்த மனித உடல் இருக்கு பாருங்க, இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வரும் கால் பகுதி, அதனால இதுக்கு பேர் கால். செங்கல் சூளையில ஒரு நாளைக்கு 60 ரூபாய்க்கு கொத்தடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் உடைஞ்சு போனேன். என்னையா சொல்ற? ஒரு ஸ்டூடெண்டா இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், ஹானரபிள் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், ஹானரபிள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், ரெஸ்பெக்டட் பீப்புள் ஆன் டைஸ், ஹானரபிள் PWD அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், மை டியர் பிரதர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, மற்றும் என் கண்முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தின் பொக்கிஷமான ஒலிம்பியன்ஸ் மற்றும் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களை மாதிரி SDATல ஒரு ஸ்டூடெண்டா இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. நேம் இஸ் ஆதவ் அர்ஜுனா. நான் யோசிச்சு பாக்குறேன், இதே நேரு ஸ்டேடியத்துல ஹாஸ்டல்ல தங்கி படிச்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு இந்த நேரு ஸ்டேடியத்துல கெஸ்ட், அவர் ரூம் நம்பர் 56 இந்த ஹாஸ்டல்ல தான் தங்கி இங்கே படித்த ஒரு மனிதர். ஏன் இவர் மெரிட்ல தான் வரணும்? ஸ்போர்ட்ஸ் கோட்டால இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள்ல எந்த ரெக்கமெண்டேஷன் யாரா இருந்தாலும் வாங்கி 4 பேப்பரை கிழிச்சு தூக்கி போட்டுருவார் தெரியுமா? அவர் மெரிட்ல தான் வந்தாரு. தமிழ்நாடு லெவல்ல செலக்ட் ஆன 3 மாணவர்கள் இவரும் ஒருவர். ஸ்போர்ட்ஸ்ல யாரும் ரெக்கமெண்டேஷன் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரு கேட்ட உடனே நான் ஒத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? இந்த மனித உடல் இருக்கு பாருங்க, இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வரும் கால் பகுதி, அதனால இதுக்கு பேர் கால். பூமியில் சாய்கிற போது முதலில் முட்டுகிற இடம், அதனால இதுக்கு பேர் முட்டி. கால் பகுதியும் முட்டியும் உடலோடு தொட்டு கொண்டு இருக்கும் இடம் தொடை. உடலை 2ஆ பிரிச்சா இடையில வர பகுதி பேரே இடை. கொஞ்சம் தான் சாப்பிடணும், அது கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். வா இரு வயிறு. இதமான நினைவுகள் இருப்பதால் இதன் பேர் இதயம். சொல்லும் போதே ஒரு மாதிரி இதமா இருக்கும். மொத்த உடலுக்கும் ஒரு தலைவர் இருக்கணும். அவர் வேலையே செய்யக்கூடாது, வேலை வாங்கணும், ஆர்டர் மட்டுமே போடணும். அந்த ஆர்டர் போடுகிற தலைவனின் பெயர் தலை. தலையையும் உடலையும் இழுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேர் கழுத்து. தலைக்கு மேல ஒண்ணுமில்ல, முடிச்சுக்கனால இதுக்கு பேர் முடி. 36 லட்சம் ஆண்டுகள்ல இந்த பூமியில வாழ்ந்த டைனோசரஸ் அழிஞ்சு போச்சு. நம்மளை விட கை கால் வலிமை எல்லாம் அதிகம். ஆனா 36 லட்சம் ஆண்டுகளாக மனிதன் மட்டும் தப்பி பிழைத்து வளர்ந்துகிட்டே இருக்கான் தெரியுமா? அதுக்கு வெளியில தெரியற இந்த எந்த விஷயமும் காரணம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட இருக்கிற விஷயம். தன்னம்பிக்கை என்ற செல்ஃப் கான்பிடன்ஸ் ஒரு மனிதனிடம் இருந்தால் எத்தனை பெரிய கனவையும் அடைய முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் முன்னாடி இருக்கிற இந்த 2 ரோல இருக்கக்கூடிய பெரிய மக்கள். என்ன ஜெர்னிங்க, என்ன வாழ்க்கைங்க, என்ன என் தமிழை வியந்து பேசுறாரு. இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பேசும்போது நான் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு பேச்சு, என்ன ஒரு தமிழ். இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு IAS அதிகாரி, IPS அதிகாரி, இந்த அரங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய ஜெர்னி பின்னாடி ஒரு கதை இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ஸ்ல எல்லாம் காலேஜ் எல்லாம் பேச போகும்போது இந்த நியூஸ் பேப்பர்ல வர கட்டிங் எல்லாம் வெட்டி நான் தான் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுவேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பேர் சாந்தி சவுந்தரராஜன். புதுக்கோட்டையில சின்ன கிராமத்துல ஓலை குடிசையில பிறந்த ஒரு பொண்ணு. 3 பெண்கள்ல மூத்த பொண்ணு. அந்த வீடு வறுமை. அப்பா அம்மாட்ட காசு இல்ல. தாத்தா டெய்லர் தான் அந்த சின்ன பிட்டு துணி எல்லாம் தெரிச்சு தரவர். சாந்தி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்கூல்ல ஏதாவது டீச்சர்ஸ் சின்ன ஹெல்ப் கேட்டாங்கன்னா ஓடி போய் அதை பண்ணிட்டு வருவாங்க. அப்போ ஒரு டீச்சர் ஐடென்டிஃபை பண்ணி, இந்த பொண்ணு நல்லா ஓடுதியா, நீ ரன்னிங் ரேஸ் போன்னு சொல்லி ஒரு ஓலை குடிசையில ஏழை வீட்டுல பரம ஏழையாக பிறந்த சாந்தி புதுக்கோட்டை மாவட்டத்துக்காக ஓடுகிறார். மெடல் வாங்குறார். மண்டல லெவல்ல வாங்குறார், மாநில லெவல்ல வாங்குறாங்க. இந்திய தேசிய லெவல்ல நேஷனல் லெவல்ல ஓடி மெடல் வாங்கி தோஹால நடந்த ஆசிய போட்டியில இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி வெள்ளி பதக்கம் வாங்கி நின்றார் புதுக்கோட்டை சாந்தி என்ற அந்த அத்லட். அப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரிதான் நெக்ஸ்ட் டே இங்க வர்றாங்க, மேல தாளம் கொண்டாட்டம். நம்ம மீடியா சொல்ல விடுமா? அடுத்த PT உஷா வந்து விட்டார், வெள்ளி வென்றார், அடுத்து தங்க வென்றார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏசியன் கேம்ஸ்க்கு அடுத்து என்ன? ஒலிம்பிக்ஸ். கனவுகளோடு இருக்கிறாரு சாந்தி.
பட் நெக்ஸ்ட் டே அவங்க லைஃப் அப்படியே தலைகீழா போட்டு புரட்டி போட்டுச்சு. அதுக்கு பேர் ஜெண்டர் டெஸ்ட். அந்த ரிசல்ட் வருது, ஜெண்டர் டெஸ்ட் அவங்க ஃபெயில் ஆறாங்க. சாந்தி, நீங்க ஜெண்டர் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, மெடலை ஸ்ட்ரிப் ஆஃப் பண்றோம், லைஃப் டைம் பேன், நீங்க ஸ்போர்ட்ஸ் நீங்க போய் பிராக்டிஸ் பண்ண முடியாது. உடைஞ்சு போனாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க சூசைட் அட்டம் பண்றாங்க. அவங்க வீட்டுல எப்படியோ காப்பாத்தி ஜிஎஸ்ல வச்சு அவங்கள பாதுகாத்துறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியும், இது நடந்து முடிந்து 15 ஆண்டுகள். சின்ன சின்ன மேடையாப்பு கிடைத்த வாய்ப்பெல்லாம் பிடிச்சி 10 பேர் இருந்தாலும் பேசுவேன், 10,000 பேர் இருந்தாலும் பேசுவேன். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மீடியா வந்து சோசியல் மீடியா இது முட்டி மோதி நான் ஒரு நல்ல இடத்துக்கு வந்த பிறகு நான் சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் பண்ணும்போது மதுரையில இருந்து கோபி சந்தர்னு என்னுடைய நண்பர், சமூக ஆர்வலர், ஒரு நாள் வந்து பார்த்தப்ப 2 பேர் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப நான் சொன்னேன், நம்ம ஜெர்னி சொல்லுவோம்ல, இது மாதிரிலாம் ஸ்போர்ட்ஸை பத்தி எல்லாம் பேசும்போது அவர் சொன்னாரு, ராஜ் உங்களுக்கு சாந்தி இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியாதுல்ல? தெரியாது சார். என்ன பண்றாங்க? செங்கல் சூளையில ஒரு நாளைக்கு 60 ரூபாய்க்கு கொத்தடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் உடைஞ்சு போனேன். என்னையா சொல்றேன்? இந்த ஏசியன் கேம்ஸ்ல அவங்க சில்வர் மெடல் வாங்கும் போது, அந்த தேசிய கீதம்லாம் ஓடும் போது, அந்த இந்தியன் ஜெர்சியை போட்டுக்கிற அந்த அக்கா நிக்கும் போது, இந்தியன் பிளாக் பிடிச்சிட்டு ஓடும் போது, அந்த பேப்பர் கட்டிங்கெல்லாம் வெட்டி வெட்டி நான் ஒட்டினேனே. ஏன் இப்படி நடந்தது? எனக்கு மனசே கேட்கல. நீங்க நைட்டு நாள் தூங்க முடியல. உட்காந்து எங்க டீம்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணோம், உலகத்துல யாருக்காவது இப்படி நடந்திருக்கா? நடந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடந்தது. கேஸ்டர் செமன்யா, நெல்சன் மண்டேலா குரல் கொடுத்தார், மெடலை திருப்பி கொடுத்துட்டான். ஒரிசால இப்போ இருக்காங்க டியூட்டி சந்தன ஒரு அத்லெட், அவங்களுக்கு இது மாதிரி நடந்தது. ஒட்டுமொத்த பொலிட்டீஷியன்ஸும் ஒரிசால ஒற்றுமையா குரல் கொடுத்தாங்க, மெடலை திருப்பி கொடுத்துட்டாங்க. உச்சக்கட்ட என்ன தெரியுமா? நான் இந்த ஆராய்ச்சி பண்ணபோது ஒலிம்பிக்ஸ்ல இருந்து ஜெண்டர் டெஸ்ட் நீக்கிட்டான். ஐ எம் கியூரியஸ், எனக்கு ரொம்ப ஆர்வமா, ஏன் நீக்கினா? இன்னொரு கேள்வி, ஏன் இதை பெண்களுக்கு மட்டும் வைக்கிறாங்க? என்னைக்காவது அது ஆண்களுக்கு வச்சிருக்காங்களா? வாங்க சச்சின் டெண்டுல்கர், நீங்க ஆனா டெஸ்ட் பண்ணுவோம், கிடையாது. பெண்களுக்கு மட்டுமே தான் அது உண்டு. அப்ப சர்வதேச அளவுல பல வழக்குகள் தொடுக்கப்பட்டு, அப்ப ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஒரு லீகல் பேட்டில் நடத்தி இது மெடிக்கலி அன்ஃபிட், ஒருத்தங்களுடைய ஹார்மோன், ஒருத்தங்களுடைய நிறம், ஒருத்தங்களுடைய குரல், இதையெல்லாம் வைத்து நீங்க முடிவு பண்ண முடியாது. டோப் டெஸ்ட் எடுக்கலாம், ஆனா ஜெண்டர் டெஸ்ட் ஒண்ணு, அதுவும் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் முடிஞ்ச பிறகு எடுக்கிறது மெடிக்கலி அன்ஃபிட் சொல்லி ஒலிம்பிக்ஸை விட்டு ஜெண்டர் டெஸ்ட் நீக்கினாங்க. பட் இதுக்கு நடுவுல இந்த ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை குழந்தைங்க, எத்தனை மாணவிங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? ஏன் யாருமே எந்த உதவியுமே பண்ணல? அப்ப ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தின்னு ஒரு குட்டி வீடியோ பண்ணி சோசியல் மீடியால நான் போடுறேன். யூடியூப்ல ஓடவே இல்லை. எல்லாரும் திட்டினாங்க, உனக்கே இந்த வேலைன்னு. பேஸ்புக்ல கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது பரவிச்சு. கிட்டத்தட்ட 10-15 வருஷமா செங்கல் சூளையில 60 ரூபாய்க்கு வேலை போன சாந்திக்கு நீங்க ஒரு அரசு வேலை கூட கொடுக்கல அவனு கேள்வி கேட்டு ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தின்னு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அந்த வீடியோ வந்த 10வது நாள் அன்றைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இதை பற்றி கேள்விப்பட்டு சாந்தியை நேர்ல அழைத்து, தமிழ்நாடு உமன்ஸ் அத்லெட்டிக்ஸ் டீம் உடைய அபிஷியல் கோச் இனிமே நீதான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து கையில கொடுத்தார். இன்னைக்கு அக்கா நல்லா இருக்காங்க, திருச்சியில பிராக்டிஸ் பண்றாங்க, அடிக்கடி பேசுவாங்க. நான் கேட்பேன் என்ன பண்றீங்கன்ட்டு. இல்லப்பா காலையில 4 மணிக்கு கிரவுண்ட் போயிடுவேன், ஒரு 30 குழந்தைகள் எடுத்திருக்கேன், 30 குழந்தைங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேன். 30 குழந்தைங்களை எப்படி செலக்ட் பண்ணீங்கன்னு நான் ஒரு பேராமீட்டர் வச்சிருக்கேன். பரோட்டா கடையில வேலை பார்த்த குழந்தைங்க, கல்குவாரியில வேலை பார்த்த குழந்தைங்க, மெக்கானிக் ஷாப்ல ஸ்பேனரை தப்பாடுறதுக்காக சூடு சைலன்ஸ்ல சூடு வச்ச குழந்தைங்க, அவங்களையெல்லாம் மீட் எடுத்து 30 பேர் ஓடிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா ஒலிம்பிக்ஸ்ல என் குழந்தை ஒரு நாள் கோல்டு வாங்கும், வாங்காம நான் சாக மாட்டேன்னு சாந்தி சொல்லுவேன். விளையாட்டு என்பது வெறும் துறை கிடையாது, அது ஒரு போர். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் அந்த கனவு இருக்கு. அந்த கனவை சாத்தியமாக்குவதற்கான எல்லா விஷயங்களையும் சேர்த்துக்காக தான் நாங்க காத்திருக்கிறோம். இந்தியால சன்சார்பூர்னு ஒரு சின்ன கிராமம் பஞ்சாப்ல, நிறைய பேருக்கு தெரியாது பின்னாடி இருக்க குழந்தைகளுக்கு. காலையில 4 மணிக்கு எழுந்தவன அந்த ஊர்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பொட்டல் காட்டுல கருவேலங்காட்டுக்கு நடுவுல 500 பேர் சேர்ந்து ஹாக்கி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸ்குவாட் பொசிஷன்ல நம்மளால கொஞ்ச நேரம் நிக்கவே முடியாது, 4 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அது நிறைய ஹாக்கி பிளேயர்ஸ் உருவாக்குச்சு. எந்த அளவுக்குன்னா ஒலிம்பிக்ஸ்ல 2 நாடு 3 நாடுக்கெல்லாம் அந்த சின்ன கிராமத்துல இருந்து போய் ரெப்ரசென்ட் பண்ணி ஆடுவாங்க. இங்க இருந்து சன்சார்பூர்ல இருந்து பிளேயர்ஸை கொண்டு போய் இம்போர்ட் பண்ணி மற்ற நாடுகள்லாம் ஆட வைப்பாங்க. அந்த ஊர்ல அர்ஜுனாவாடிஸ் வந்தாங்க, ஒலிம்பியன்ஸ் வந்தாங்க. ரூட் சொல்லும் போதே அர்ஜுனாவாடி வீட்டுல லெஃப்ட் எடுத்து அந்த பெரிய கோச் இருப்பார்ல அவர் வீட்டுல நேரா போனீங்கன்னா டிராக்டர் வரும், அங்க பாருனாங்க. 70s 60s அந்த ஃபேக் எண்டுல போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாச்சு, ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாச்சு.
ஒரு காலத்துல மெக்கா ஆஃப் இந்தியன் ஹாக்கி என்று அழைக்கப்பட்ட அந்த சன்சார்பூர் ஹாக்கி என்ற அந்த ஒரு பெரிய விஷயத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி மறைஞ்சு போச்சு. அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு ஊர்ல இருக்குன்னு சொன்னா அந்த ஊர்ல ஆரோக்கியம் இருக்கும், அந்த ஊர்ல உடல் நலம் இருக்கும், அந்த ஊர்ல மனநலம் இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு சரியான என்விரான்மெண்ட் இல்லைன்னு சொன்னா அங்க ஆரோக்கியம் கெடும், மனநலம் கெடும், சமூக விரோத நடவடிக்கை அதிகமாகும். இதெல்லாம் சரி செய்வதற்காக வெறும் மேனிபெஸ்டோலாம் இல்லைங்க, ஒரு கொள்கை பிரகடனத்தோடு ஒரு முடிவோடு தான் மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய இந்த கேபினெட் களத்தில் இறங்கி இருக்கிறோம். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய போக்கஸ், உங்களுடைய இலக்கு பிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே குறிப்பிட்ட வயது வரைக்கும் அம்மா வேணும். அந்த குழந்தை அந்த குடிய வயதில் அந்த அம்மாவை இழந்துருச்சு. முக்கியமான வயது வரை தந்தை வேணும், தந்தையும் அந்த குழந்தை இழந்துருச்சு. கண்ணு முன்னாடி தாயும் தந்தையும் தற்கொலை செய்வதை பார்ப்பதை போல ஒரு துயரம் ஒரு குழந்தைக்கு உலகத்திலே வரக்கூடாது. அந்த குழந்தைக்கு வந்துச்சு. வளரும் வயதுல ஒரு நல்ல ஊட்டச்சத்து உணவு வேணும், கிடைக்கல, ஹாஸ்டல்ல தூக்கி போட்டாங்க, வெறும் சத்துணவு தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நிறைய மாத்திட்டோம், எங்களுடைய அப்ரோச் மாறிடுச்சு. எஜுகேஷன்ல, சோசியல் வெல்ஃபேர்ல அன்னைக்கு சாதாரண ஒரு தண்ணி மாதிரி ஒரு சாம்பார், ஒரு காய் இருந்தா பெரிய விஷயம், வெறும் சத்துணவு சாப்பிட்டு அந்த குழந்தை வளர்ந்துச்சு. அந்த குழந்தைக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. முதல் ஆப்ஷன் வயலன்ஸ், கத்தி எடுத்து போய் யாராவது குத்தலாம், துப்பாக்கி தூக்கிட்டு போலாம், ஒரு போராளியா மாறலாம். 2வது ஆப்ஷன் ஸ்போர்ட்ஸ். அந்த குழந்தை 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணுச்சு. தன்னுடைய மொத்த கோபத்தையும் வேகத்தையும் கிரவுண்ட்ல போய் அந்த குழந்தை காட்டுச்சு. அந்த கிரவுண்ட்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வளர்ந்து ஸ்போர்ட்ஸ்குள்ள வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டேட் லெவல்ல ரெப்ரசென்ட் பண்ணி ஜெயிச்சு நேஷனல் லெவல்ல ஆக்டிவா அந்த ஸ்போர்ட்ஸ் உடைய பிரைம்ல இருக்கும்போது ஒரு விஷயம் அந்த குழந்தை யோசிச்சது, ஆமா இந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஏன் நிறைய பேரால வர முடியல. அப்பதான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் புரிஞ்சுது. இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ள இருக்க பாலிடிக்ஸ் ஒழிக்கணும்னா ஆக்டிவா பிரைம்ல இருக்கும்போது அந்த பதவி அந்த பிளேயர் பொசிஷனை தூக்கி போட்டுட்டு அந்த ஃபெடரேஷனுடைய எலெக்ஷன்ல நின்று ஃபெடரேஷனுடைய பிரசிடென்டா வந்து இந்த ஃபீல்டுல பக்கத்து ஸ்டேட்டுக்கு ட்ரெயின்ல போக முடியாம கஷ்டப்பட்ட குழந்தைகளை எல்லாம் இன்னைக்கு பிளைட் டிக்கெட் போட்டு சிறகடித்து என் செல்லங்கள் பறக்கிறார்கள் சொன்னா அந்த ஃபெடரேஷனுடைய தலைவன் என் அன்பு சகோதரன் ஆதவ் அர்ஜுனா என்ற மனிதன் காரணம். கீழே இருக்கும்போது கடந்த 2-3 நாட்களாக என்னுடைய சட்டமன்ற பேச்சையெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் வெரி இன்ஸ்பைரிங், வெரி இன்ஸ்பைரிங். நான் என்ன சார் இன்ஸ்பைரிங், நான் பேச்சு. இங்க இருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு பேரா ஒலிம்பியனுடைய வாழ்க்கையும் உலகத்தினுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்ப இவங்களையெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, உங்களுடைய ஃபுல் போக்கஸ் அவங்க எப்படி ஒரு விஷயத்துல போட்டாங்களோ அதை மட்டும் போடுங்க. தயவு செய்து டிவியேட் ஆகாதீங்க. நீங்க உங்களுடைய டேலண்ட அந்த ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் போடுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்துக் கொள்வதற்காக இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தயாராக இருக்கிறார்கள். எங்களுடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான். இந்த நேரு ஸ்டேடியம் இருக்கு பாருங்க, இதுல நான் வந்து பார்வையாளரா வந்திருக்கேன், உள்ள விட மாட்டாங்க, கெஞ்சி இருக்கேன். இது என் தொகுதி எக்மூர். பிறகு ஒரு ஸ்டேஜ் வந்தது, உள்ள வந்துருவேன், இதெல்லாம் பிரிவிலேஜ். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல எங்களை விட மாட்டாங்க. அந்த கார்னர் இருக்குல்ல, அது வந்து எல்லாரும் விட்ட பிறகு அங்க கொஞ்சம் காவல்துறை நண்பர்கள், ஃபயர் சர்வீஸ் ஆளுங்கெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணா அண்ணா அப்படின்னா அங்க விடுவாங்க. அங்க நின்று பாத்திருக்கேன். இங்க ஒரு ஸ்டேஜ் வந்தது, இங்கதான் இந்த இந்திய சினிமாவினுடைய உச்சகட்டம் பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச் நடந்தது. இந்த ஸ்டேஜ்ல நான் ஆங்கரா வந்து நின்று தொகுத்து இதே மேடையில தொகுப்பாளரா வந்தேன். இதே நேரு ஸ்டேடியம்ல ஒரு ஸ்டேஜ் வந்தது, சி ஜோசப் விஜய் என்னும் நான் என்ற மாண்புமிகு முதலமைச்சரனுடைய பதவியேற்பு விழால நான் அமைச்சரா வந்தேன். இன்னைக்கு இதே நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. என்னுடைய அருமைக்குரிய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாரு. இது 1 மாசமா அவர் விடாம சொல்லி அவர் வீட்டு பங்கன் கூட இப்படி கூட்டதுல உங்களுக்காக எங்களை எல்லாம் கம்பல் பண்ணி கழுத்துல கத்தி வைக்காத குறையா எங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கிறாரு. இங்கேயும் அவருக்காக வந்தது சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஆசை, நடக்கும், கண்டிப்பா நடக்கும். உங்கள பல பேரு அந்த சாதனையை செய்து முடித்த பிறகு இந்தியாவிலேயே நிறைய ஒலிம்பிக் பதக்கங்கள் வென்றதற்காக இந்த தமிழ்நாட்டிற்கு பாராட்டு விழா இதே அரங்கத்தில் நடக்க வேண்டும். அதற்கு இந்த சகோதரன் ராஜ்மோகனை நீங்கள் அழைக்க வேண்டும். கான்பிடென்டா இருங்க, கட்டாயமா நடக்கும். உங்கள் அத்தனை பேருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.